சதகாவுடைய எண்ணத்தோடு, சுத்தமான தூய்மையான எண்ணத்தோடு உழைப்பவர்களுக்கு அல்லாஹ் தனி வாசல்களை திறந்து பரக்கத்துகளை இறக்குவான். அந்த விவசாயிக்கு மழை இறங்கியது போன்று பேரை சொல்லி அல்லாஹ் மழை பெய்யுது. காலையில விழிக்கிறார், கடை செய்யறது தவறல்ல, ஆனா நியத் எண்ணம் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இல்ல, உலகத்தில காணணுன்ற பயமே தவிர மறுமையிட சிந்தனை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, அவருக்கு அல்லாஹ் தஆலா வறுமையை சாட்டிடுவான். எங்களை வருமானம் வாரண்டு தெரியாம லாபமீட்டி கொண்டே போவாம, ஹலாலோ ஹராமோ, யார்கிட்ட வாரண்டு தெரியா, என்ன வியாபாரம் செய்யறன்னு தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியானவர்களுடைய துஆ கபூல் ஆகாது. மடையர்களின் கரங்களில் தன்னுடைய முதலீட்டை செய்தவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆட்டு மாட்டு நிறுத்தம் அல்ல, தீனுக்காக வேண்டி உயிர் கொடுத்தவர். சஹாபாக்கள் சொர்க்கவாதி 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 என்று சொல்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு என்ன உத்தரவாதம் யா ரசூலல்லாஹ்? உங்களுடைய அடிமை போன்று நடந்து கொண்டவர்கள், உங்களுடைய அடிமையாக இருந்த மனிதர், இதைவிட வேற என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவர் ஒரு மீட்டர், எங்கட பாசையில் சொல்றேன்டா, ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் புடவை ஒன்றை பிடிச்சி நரகத்தில் தத்தளிச்சு கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கை வெளிச்சமாக, சந்தோஷமாக, பிரகாசமாக, பரக்கத்தாக அமைய வேண்டும். தீனுல் இஸ்லாம் அந்த அழகான ஒரு வாழ்க்கையை கேட்கும்படியும் கூறுகின்றது. செழிப்பான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இதை கேட்பதே ஒரு அமலாக இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளியை பார்க்க சென்றார்கள். அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். சிரமத்தோடு இருக்கும் அந்த தோழரை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு வித்தியாசமான துஆ செய்தீர்களோ, இப்படி சிரமப்படுகின்றீர்களே? ஆம் யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்த ஒன்றுதான், ரப்பே, எனக்கு நாளை மறுமையிலே என்னை தண்டிப்பதற்குரிய ஏற்பாடு உன்னிடத்திலே இருக்குமேயானால் என்னை உலகிலே கஷ்டப்படுத்தி விடுவாயாக, அந்த தண்டனையை உலகத்திலே தந்து விடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துதீக், உங்களால் அதை சுமந்து கொள்ள முடியாது, நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் என்று கூறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை அழைத்தால், அல்லாஹ்விடத்திலே கேட்டால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், உலகிலும் எனக்கு நல்லதை தருவாயாக, செழிப்பை தருவாயாக, நல்ல அமலுக்குரிய பாக்கியத்தை தருவாயாக, ஆரோக்கியத்தை தருவாயாக, குடும்பத்திலே மனைவி மக்களிலே செழிப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவாயாக, வீடு வாசல்ல, தோட்டம் தொழில்ல, வியாபாரத்தில் அதிலும் செலுத்தி நிற்கணும். ஹசனாவை உலகிலும் கேட்க சொன்னார்கள், மறுமையிலும் கேட்கும்படி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே ஓதப்படக்கூடிய துஆக்களிலே மிகவும் சிறந்த ஒரு துஆவாக முஃபஸ்ஸிர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள் இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்பதை. அவ்வளவு சிறப்பான ஒரு துஆ. புகாரியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், மிக அதிகமாக செய்யும் துஆ தான், இந்த உலகிலும் நல்லதை தருவாயாக, மறுமையிலும் நல்லதை தருவாயாக, வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலையிலே விழித்து மஸ்ஜிதுக்கு செல்லும் பொழுது சுமார் 18-20 வெளிச்சங்களை கேட்கின்றார்கள். في قلبي نورا وفي لساني نورا وفي سمعي نورا ومن فوقي نورا. உள்ளத்துல, உடம்புல, நாவுல, பார்வையில, இரத்தத்துல, சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, முன்னால பின்னால வலதாட இடதால எங்கு சென்றாலும் வெளிச்சமாக வாழுங்கள். வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை ஹசனாவாக அழகாக ஆரம்பிப்பது சகோதரர்களே, எங்களுடைய அமல்கள் கூட அல்லாஹ்விடத்திலே அழகாக அங்கீகரிக்கப்படுவது.
எப்படி வுதுவுக்கு தொழுகைக்கு வுது ஷர்த்தோ நிபந்தனையோ, ஒரு அமல் அழகாகிறது அந்த அமலை வைத்தல்ல, ஹசனாவாகிறது. எப்படி தொழுகை நிறைவேறுவது சுத்தத்தை வைத்து, வுது இல்லாமல் தொழ முடியாது. உடம்பை சுத்திகரிப்பது போன்று சகோதரர்களே, சுத்தமான அழகான சரியான தய்யிபான நல்ல இரத்தம் இருக்கும். அதுல இரத்தம் சுத்தமாகி உடம்பு சுத்தமாகி அதற்கு பின்னால் தான் அல்லாஹ்விடத்திலே தொழுகை கபூலாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பரக்கத், எங்கட ரிஸ்க், எங்கட ஹஜ்ஜி, எங்கட உம்ரா, எங்கட உதுஹியா, இதனுடைய அடித்தளமாக அல்லாஹ் தக்வாவை வைத்தான். தக்வாவின் வேறாக நல்ல உள்ளத்தை, சுத்தமான நல்ல மனசு, தக்வாவுடைய மனசு, அல்லாஹ்வை பயந்த உள்ளத்தை வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொல்லி காட்டினார்கள் என்றால், ஹஜ்ஜுடைய இஹ்ராமோடு கஃபன் போன்ற ஒரு ஆடைதான் சகோதரர்களே இஹ்ராமுடைய உடுப்பு. ஹஜ்ஜிலே பார்த்திருப்போம், சிலருடைய ஜனாசாக்கள் தொழுவிக்கப்படுகின்றது, அவருடைய தலை மறைக்கப்பட்டிருக்காது. கஃபன் அணிந்ததற்கு பின்னால், இஹ்ராம் அணிந்ததற்கு பின்னால், உம்ராவுடைய நியத்து வைத்ததற்கு பின்னால் மரணிக்கும் ஜனாசாக்கள் அவர்களுடைய தலை மூடப்படாமல் அதே இஹ்ராமோடு அணிவிக்கப்படுகின்றார்கள். ஒரு சொன்னால் ஹஜ் என்பது தன்னுடைய கஃபனை தானே அணிந்து கொள்வது போன்ற ஒரு அமல். அல்லாஹ்வை நோக்கி செல்லுகின்றோம், பரதேசியாக செல்லுகின்றோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், கண்ணியமானவர்களே, சிலர் வாகனத்திலே ஏறி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் நீ ஒரு தடவை அழைத்தாய், இதோ நாம் 2 தடவை உன் அழைப்புக்கு பதில் சொல்லி வருகிறோம். 2 தடவை உன் அழைப்புக்கு பதில் சொல்லி வருகிறோம். தல்பியாவோடு செல்லுகின்றார்கள், சிரமத்தோடு செல்கின்றார்கள், பணம் செலவழித்து செல்லுகின்றார்கள். ஆனால் சகோதரர்களே, எப்படி உதுவுக்கு சுத்தமாக இருக்கிறது இரத்தமோ, இதே போல ஹஜ்ஜுடைய விடயத்திலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு மறுமொழி வரும். மலக்குமார்களின் தல்பியா வித்தியாசமாக உழைக்கும். லா லப்பை, உங்களுடைய லப்பைக் எங்களிடத்தில் அங்கீகாரம் பெறவில்லை, கபூல் இல்ல என்று அவங்களோட வாகனத்தில் ஹராமிக்குது, உங்களுடைய இஹ்ராம்ல ஹராமிக்குது, உங்களுடைய இரத்தத்தில் ஹராம் இருக்கிறது. உதுஹியா இரத்தம் சிந்துது, ஸல்லல்லாஹு குர்ஆன் சொல்லுது. ஆனா தக்வா தான் எங்கள்கிட்ட வந்து சேரும். தக்வாதான், பயந்த சுத்தம்தான், அல்லாஹ்வின் அச்சம்தான், ஹலால் ஹராமுடைய பேணுதல் தான் அல்லாஹ்விடத்திலே போய் சேரப்போகிறது. சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் வாழ்க்கையில பரக்கத்தினுடைய, அமல்களுடைய கபூலியத்தினுடைய, பரம்பரையினுடைய சுத்தத்தினுடைய ரகசியமே எங்களுடைய சம்பாரிப்போடு, எங்களுடைய உழைப்போடு அல்லாஹ் பின்னி பிணைந்திருக்கிறான். அது பரக்கத்தாகணும், சரியாகணும்டா தக்வா தேவை. அது ஆரம்பம் நாங்க நினைக்கிறது பஜாரை திறக்கிறது 8 மணிக்கு, ஆனா பரக்கத்துடைய வாசலை தஹஜ்ஜுதுல திறக்கணும். இல்லாட்டி வாழ்க்கை முழுக்க சம்பாதித்து வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் கடனாளியாக மௌத்தாகக்கூடிய காட்சி கடையில தவறு இல்ல, ஃபேக்டரியில தவறு இல்ல, தொழிற்சாலையில தவறல்ல. கடைக்கு ஒரு கதவென்றால் அல்லாஹ்விடத்திலே பல கதவுகள் இருக்கிறது. அதிலே முதலாவது அல்லாஹு தாலா உள்ளம் என்ற விசாலமான அந்த இடத்தை திறந்து விடுவான். நல்ல நீயத்தோடு இருக்கிறவங்களுக்கு, அல்லாஹ்வை பயந்த உள்ளத்தோட காலையில விழிக்கிறவங்களுக்கு கூட சிலதாளின்னு சொன்னாங்க, காலையில விழிக்கத்துக்குள்ளே பஜார்ல என்ன செய்யறது, எப்படி செய்யறது, எப்படி முன்னேறது, என்ன 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 ஏற்பாடுகளை செய்யறது, எப்படி சாமான தட்டுறது, எப்படி சாமான தூக்குறது அல்ல சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியான நிலையில் ஒருவர் விழித்தால் வஹம்முஹு அத்துன்யா, காலையில விழிக்கிறார், கடை செய்யறது தவறல்ல, ஆனா நியத் எண்ணம் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இல்ல, உலகத்தில காணணுன்ற பயமே தவிர மறுமையிட சிந்தனை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, அவருக்கு அல்லாஹு தஆலா வறுமையை சாட்டிடுவான். விழிக்கக்கோளே அவருடைய வறுமை எழுதப்பட்டாச்சு.
எல்லாம் இறுகி போயிருக்கும். ஆனால் சுத்தமான உள்ளத்தோட, சுத்தமான எண்ணத்தோட, மறுமையின் சிந்தனையோட, அல்லாவின் பொருத்தத்தோட, ஹலாலாக சம்பாதிக்கிற யோசனையோட ஒருவர் விழிக்கும் பொழுது அல்லாஹு தாலா அவருடைய நெஞ்சை, உள்ளத்தை, வாழ்க்கையை சுப்ஹானல்லாஹ் செழிப்பான சீமான்தனத்தை கொண்டு, சந்தோஷத்தை கொண்டு நிரப்பி விடுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கண்ணியமானவர்களே, ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா சொல்லுவாங்க, முழுக்கோடு போய் கடையை திறக்கிறது, பஜார் முழுக்கு, சுபஹில்லாத பஜார். சிலவங்க சுபகு ரமலான்ல மட்டும்தான் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் கேட்கிறது. ஓடி ஓடி உழைத்தாலும், பறந்து பறந்து உழைத்தாலும் அந்த உழைப்பில் ஒரு நாளும் அல்லாஹ் பரக்கத்தை வைக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு பயப்படாத சம்பாதிப்பது, அல்லாஹ்வை அஞ்சாத சம்பாதிப்பு. அதனால காலையில் அல்லாஹ்ட்ட பரக்கத்துடைய வாசலை கேட்டுட்டு தான் பஜாருக்கு இறங்குறது. இது ஒரு நல்ல வியாபாரத்தின் அடையாளம், நல்ல தொழிலாளியின் அடையாளம். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா சொல்லுவார்களாம், தஹஜ்ஜுடைய நேரத்திலே, யா அல்லாஹ், அரண்மனைகளின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, பஜார்களின் தெருக்களின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, வீடுகளின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பரக்கத்துடைய வாசல், ரஹ்மத்துடைய வாசலின் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, ரஹ்மானே நீ தருவாயாக. அந்த பரக்கத்தான வியாபாரம், அந்த பணப்புழக்கம் தான் சகோதரர்களே நாங்க மௌத்தானாலும் எங்கட வியாபாரம் நின்று பிடிக்கும். மறுமை வரைக்கும் உழைத்த சம்பாத்தியத்தின் அமல்களின் பரக்கத்தை எங்கட ஹஜ்ஜி, எங்கட உம்ரா, எங்கட உதுஹியா மட்டுமல்ல சகோதரர்களே, கயாமத் வரைக்கும் நல்ல அமல்கள், அந்த அமல்களுடைய பிரகாசமும் நன்மையும் கபரை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வை பயந்த சுத்தமான ஒரு வியாபாரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மக்கால வெறும் கையோட தான் வந்தாங்க. மக்கால இருந்து மக்கத்து வாசிகளே அசந்து போனார்கள், அஞ்சி போனார்கள். அல்லாஹ்ட அச்சம் பணத்தை பயப்படுறதல்ல, பஜாரை பயப்படுறதல்ல, எதிர்காலத்தை பயப்படுறதல்ல, அல்லாஹ்வை பயந்த ஒரு வியாபாரி. அவங்களோட வியாபார ஒழுக்கங்கள், முறைகள், அந்த கொள்கைகள் இன்றும் உலகத்தில் பேசப்படுகிறது. வெறும் கையோட வந்தவங்க, லைஸத் லனா அர்துன் வலா பைத்துன், வீடும் இல்ல, வாசலும் இல்ல, காணித்துண்டும் இல்ல, மதீனாவுக்கு நாங்க முஹாஜிர்களாக வெளியானோம். அல்லாஹ் சொன்னான், வகஅய்யிம் மின் தாப்பத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா, உள்ளத்தை செய்வோம், அல்லாஹ்ட பக்கம் திரும்புவோம். அல்லாஹ்ட்ட எத்தனையோ வாசல்கள் இருக்கிறது சகோதரர்களே. எங்களுக்கு ஒரு வாசல் தான் இருக்கலாம், ஒரு ஃபேக்டரி தான் இருக்கலாம், ஒரு தொழில் தான் இருக்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்ட நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் மதீனாவுக்கு வராங்க. அல்லாஹ் சொன்னான், நீங்க தைரியமா போங்க, வானம் பூமியின் பரக்கத்தின் வாசல்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் சொல்றான், நான் முழு படைப்புக்கும் ரிஸ்க் அளிக்கிறேன். தஃப்சீல் எழுதுவாங்க, எறும்பும் எலியும் மனிதனும் தானாம் சேமிக்கிற குணம் உள்ளது. பயம், மற்ற படைப்புகள் எல்லாம் படைச்சவனுடைய ரிஸ்கை நம்பி வாழுது. அல்லாஹ் சொன்னா, நீங்க போங்க, நாங்க தாரோம். ஹதரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா சுத்தமான உள்ளம், அல்லாஹ்வை அஞ்சின உள்ளம். சகோதரர்களே, 30,000 திர்ஹமுக்கு வாங்கின கிணறு இன்றும் மதீனால பாதுகாக்கப்படுகிறது. அந்த வயல் நிலம், அந்த விவசாய நிலம், அந்த பணத்தில் சம்பாதிக்க, அது சேமித்து வாங்கப்பட்ட ஒரு ஹோட்டல் ஹஜ்ஜாஜிகளுக்கு, உம்மார்களுக்கு மதீனாவில் இன்றும் வாழுகிறது. சுத்தமான சம்பாதிப்பு, அல்லாஹ் அஞ்சின சம்பாதிப்பு. சகோதரர்களே, ஆப்பிரிக்கா நாடுகளில் உள்ள ஃபகீர்களுக்கு, ஃபுகராக்களுக்கு அந்த பணம் பங்கிடப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ற பெயரிலே இருக்கும் அக்கவுண்ட் நம்பருக்கு, அண்டு பேங்க்கும் இல்லை, அக்கவுண்ட்டும் இல்லை, காணவும் இல்லை, அல்லாஹ்வை கண்டாங்க, அல்லாஹ்ட தொடர்போடு இருந்தாங்க. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், ஹதரத் உஸ்மான் கனியுடைய பெயரில் இன்றும் ஏழைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மரணிக்காத சொத்து, தக்குவாவோட சேர்ந்தா, இல்லைண்டா காணல் நீர் போல் இருக்கும். கண்டதொன்றும் இல்லை. காணல் நீர் கண்ணுக்கு தண்ணீராகத்தான் தெரிபடும், தொழிலாக தெரிபடும், கடையாக தெரிபடும், பஜாராக தெரிபடும், கோடியாக தெரிபடும். ஆனா ஒன்றும் இல்லை சகோதரர்களே.
காணல் நீரால் ஒன்றும் செய்யலா. சம்பாதிப்புல உழைப்புல அல்லாஹ்வை சேர்க்கிறது, அல்லாஹ் வாசல்களை திறப்பான் என்ற நம்பிக்கையோடு சேர்க்கிறது. அது இல்லாத வியாபாரம் அல்ல, அது பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக காரமாக சொன்னார்கள். என்ற எல்லா அமல்களுடைய அஸ்திவாரமும் சுத்தமான சம்பாதிப்பு, சுத்தமான சம்பாதிப்பு. துஆ கூட அல்லாஹ்ட்ட போகாது, ரத்தம் சுத்தம் இல்லைண்டா. அதனால நாங்கள் இந்த விடயத்தில், இந்த காலத்தில், ஹஜ்ஜுடைய காலம், நாங்கள் செஞ்ச ஹஜ்ஜுக்கு லெப்பைக் சொல்லிப்பட்டிருக்குமா? எங்களோட நோன்பு என்ன, எங்களோட தொழுகை என்ன, எங்களோட துஆ என்ன? துஆக்கள் கபூலாகக்கூடிய நாட்கள் ஐயாம் வலையாளின் அஷுர் வருகிறது. சந்தர்ப்பங்களை பார்க்கணும் சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஹதரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கலாம், ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நாங்கள் மிச்சம் பேர் பயம், எதுக்கு? அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்யறதுக்கு. எங்களோட வாசல்கள் திறக்கப்படுமா, நஷ்டவாளியா போய்விடுவேனா? சிலதாலும் சொன்னார்கள், அத்துஜார் ஹுமுல் ஃபுஜ்ஜார், பயங்கரமான வார்த்தை. வியாபாரிகள் கெட்ட பாவிகள் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வியாபாரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல ஹலாலாக்கி இருக்கிறான். அஷரத்துல் முபஷரால 6 பேர் சொர்க்கவாதிகள்ல வியாபாரிகள். இவ்வளோ காரமா சொல்றீங்களே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இல்லா மனித்தகா, தக்குவாவை சேர்க்காத வியாபாரி, அல்லாஹ்வை பயப்படாத வியாபாரி. வாயில பொய், எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம், உண்மையிலே ஹலாலான உண்மைக்கு கூட வியாபாரி, முதல் தர வியாபாரி சத்தியத்தை பாவிக்க மாட்டார், அல்லாஹ்ட பேரை பாவிச்சு துனியாவை விற்க மாட்டார். வலா தஜஅலுல்லாஹ உர்தத்தன் லிஐமானிக்கும், ஏமாத்த மாட்டார், சந்தேகத்துக்குள்ள போக மாட்டார். சந்தேகத்துக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எல்லா வியாபாரிகளும் அல்ல, பொய்யை கலந்தவர்கள், ஹராமை கலந்தவர்கள், ஏமாற்றத்தை கலந்தவர்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் வாக்களிக்கிறான், நான் உங்களுக்கு வாழ்க்கையின் வாழ்வாதார வளங்களை லேசாக்குவேன், அமல்களை கபூல் செய்வேன். அமல்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 7 வாசல்களும் மூடப்பட்டது. ஜுலேஹா ஒன்றன் பின் ஒன்றாக பாவத்துக்கு அழைக்கப்படுறார். பாவத்துக்கு அழைக்கப்படும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வேறு வழி இல்லாமல் தப்ப வேண்டும், ஹராம் கலக்கக்கூடாது. எடுத்தொன்னு இந்த காலத்தில் எப்படி வியாபாரம் செய்யறது? உண்மையை சொல்லி வட்டி கலப்படாம. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓட முடியாது, தப்ப முடியாது. ஆனால் மூடப்பட்ட கதவுகளின் பக்கம் ஓடும் பொழுது அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒவ்வொரு கதவாக திறந்து விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பின 7 கதவையும் அல்லாஹ் திறந்தான். வானம் பூமியுடைய எல்லா கதவையும் உனக்கு தருவேன் அல்லாஹ் சொல்றான், வாக்களிக்கிறான் குர்ஆன்ல. நீங்க என்ன நம்பிய வியாபாரியாகுங்கோ, என்ன நம்பிய தொழிலாளராக ஆகுங்கோ, உண்மையை பேசுறவராக ஆகுங்கோ. நான் கதவின் வாசல்களை திறந்து தருவேன். வானத்தின் பூமியின் வாசல்கள் அல்லாஹ் திறந்து கொடுத்தான். எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எங்களையும் எத்தனையோ பேர் கொழும்புக்கு கூலி வேலை செய்ய வந்தவங்க இருப்போம், கடையில வேலை செய்யவும் வந்திருப்போம். இப்ப இங்க கடை, ஃபேக்டரி, தொழில், வீடு, காணி இல்லாமல் இருந்து தந்தவன் சொல்றான், வர வர இன்னும் பேணுதலை புடிங்க. ஆரம்பத்தில் தக்வா, போக போக ஒன்றுமில்லை. சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய வியாபாரி, அல்லாஹ்வை பயந்து செய்கிற அந்த தக்வாட அந்த பொருட்கள் தான் பரக்கத்துக்கு வழி, கபூலியத்துக்கு வழி, அமல்கள் கபூலாகிறதுக்கு வழி. தோற்றத்தில் தக்வா உண்டு, விற்கிற பொருள்ல தக்வா இன்னொன்று. ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்
ஒரு நபி தன்னுடைய வியாபாரத்துல, தன்னுடைய கொடுக்கல் வாங்கல்ல, தன்னுடைய சம்பாத்தியத்துல என்ன ஹலால் என்ன ஹராம் இருக்குமோ தெரியாண்ட அச்சத்துல அவங்களோட ஆட்சி அவங்களே பரீட்சித்து பார்ப்பதற்கு மாறுவேடம் போட்டுக்கொண்டு இரவு நேரத்திலே நடமாடுவார்கள். தாவூதை பற்றி மக்கள் என்ன பேசுகின்றார்கள்? ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். சகோதரர்களே, இது உண்மையிலே மர்மையை நம்பினவங்களுக்கு தான் இந்த ஹுத்பா படும். சக்கராத் நல்லதாகணும் எண்ணம் இருக்கணும், அமல் கபூலாகணும் எதிர்பார்ப்பு இருக்கணும். இல்லாட்டி இவருக்கும் பஜாருக்கும் என்ன சம்பந்தம்? நாங்கள் இல்லையா பஜார்ல பட்டுமாயிரன்னு சொல்லுவோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாறு வேடத்தில் செல்லும் பொழுது ஒரு தடவை அல்லாஹ் ஒரு மலக்கை மனித தோற்றத்தில் இறக்கினான். மனித தோற்றத்தில் இறக்குகிறான். சகோதரர்களே, இறக்கப்பட்ட மலக்கு பேசுகின்றார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோட. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசுகின்றார்கள். தாவூத் எப்படி நல்ல மனிதர், அவர் எல்லா வகையிலும் நல்லவர். ஆனால் அவர் ஒன்றை மாற்றிக்கொள்ளணும், பைத்துல் மால் இருந்து சம்பளம் எடுக்கிறது இல்லாம ஆக்கிக்கொள்ளணும். சொந்த கையால் உழைக்கணும், ஹலால் பைத்துல் மால். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேணுதலை, அவருக்கு கிடைக்கக்கூடிய 3000-30,000 தீனார்கள், அந்த சம்பளம் உங்களுக்கு வேணாம். யா அல்லாஹ், என்ன சோதனை! அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றார்கள். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் அதை விட்டு விடுகிறேன். நான் என்ன செய்ய யா அல்லாஹ்? இரும்புல கவசம் செய்யும் கொண்டு அல்லாஹ் சொன்னான். கவசமா, இரும்பா, தொட்டதும் இல்லை பட்டதும் இல்லை. ஆனால் படைத்த ரப்புக்காக சந்தேகமான அந்த சம்பாத்தியத்தை அல்லாஹ்விடத்திலே விட்டுவிட்டு, சுபஹானல்லாஹ், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஹராம் அல்ல சந்தேகமான ஒன்றை விட்டுவிட்டு இரும்பிலே கையை வைத்தார்கள். வஅலன்னா லஹுல் ஹதீத், மா குலைந்த மாவை பிணைவதை போன்று அல்லாஹு தஆலா இரும்ப வசப்படுத்தி கொடுத்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. கையால செஞ்சான். அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன பயப்படுங்க, உங்களுக்கு ரிஸ்க் தர வாசல்களை நான் திறப்பேன். மின் அம்ரிஹி யுஸ்ரா. மேன்மையானவர்களே, இதனாலதான் அப்துல்லா பின் பாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீங்க 1,00,000 சதகா கொடுக்கிறத விட உங்களோட சந்தேகமான ஒரு திர்ஹம விட்டுடுங்க. நீங்க உங்களோட 1,00,000 சதகாவால நீங்கள் செய்யும் சேவையை விட ஒரு சந்தேக துளி அது ஹராமாகி மாறி இரத்தமானால் என்ன செய்வீர்கள்? ஒரு துளி. அதனால யாருடையும் கண்ண கட்டேலா, படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அது பஜார்ல சரியானா தான் தொழுக சரியாகும். தெளிவான ஹதீஸ், தெளிவான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு அமல அப்தின், ஒரு அடியாண்ட அமல் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. சுத்தமான ஹலாலான இரத்தமோடனும் ஹலாலான சம்பாத்தியத்தை வச்சுதான். பெருசு சிறிசல்ல வியாபாரத்துல கூலி வேலை செய்யலாம். சுத்தம் சுத்தம். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சுபஹானல்லாஹ், ஒருவரை கடைக்குள்ள வேலைக்கு நிறுத்துகின்றார். சொல்லுங்க, இந்த புடவையை இந்த இடத்துல விற்கக்கூடாது, இது வேண்டாம், இது சுத்தமானதல்ல, இது சரியானதல்ல, பணத்துக்கு பெறுமதியான ஆடை அல்ல. ஆனால் சில சேல்ஸ்மேன் இருப்பாங்க, பொஸ்ட நல்ல பேர் எடுத்துக்கொள்ளணும். என்னத்தை கட்டியாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி. அவர் பார்த்தார், அறிமுகம் இல்லாத ஒருவர் வாரார். ஒரு யூதன் 3000 தீனாருக்குள்ள உடுப்பபடியே தலையில கட்டிடுறார். முதலாளி வந்து பார்த்தாரு, கொடுக்கப்படக்கூடாது, விற்கப்படக்கூடாது, விற்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு கொடுத்தீங்க? எப்ப கொடுத்தீங்க? எங்க கொடுத்தீங்க? சொன்னார், அறிமுகம் இல்லாத ஒரு ஆள். முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஹலால், முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு எப்படியும் தட்டலாம். வியாபாரத்தில் அப்படி இல்லை. 3 வீல் ஹயர்லேயும் அப்படி இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு தெரியாதவங்களை சுத்தி எடுக்கிறது முடியாது. சகோதரர்களே, முடியாது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, இவர் சுத்தமான ஒரு வியாபாரி, உள்ளம் நல்லம், உள்ளம் வெல்ல. எங்க போனார்?
அவர் சுமார் 3 நாளுடைய பிரயாணம் போயிட்டார். வாகனத்தில் அல்ல, ஃப்ளைட்டில் அல்ல, அவர் போனது சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஒட்டகத்தில். இவர் குதிரையில் ஒட்டகத்தில் பின்துயர்ந்து சென்று அந்த குறிப்பிட்ட நபரை கண்டு, உங்களுடைய பணம், என்னுடைய பொருளை திருப்பித் தாருங்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் நீங்க. அவர் உடனே எடுத்தோடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டு சொன்னாரே, எனக்கு ஏமாற்றப்பட்ட பொருள் தரப்பட்டிருக்கிறது, நானும் போலியான 3000 தங்க நாணயங்களைத்தான் உங்கள்கிட்ட வச்சுட்டு வந்தேன்னு சொன்னார். கமா ததீனுத்து தான், எங்க சுத்தி யார் ஏமாத்தினாலும் நிச்சயமாக வந்து சேரும் சகோதரர்களே. முஆமலாத் முஆஷராத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, குடும்ப வாழ்க்கையில, அருமையானவர்களே, அல்லாஹ்ட நல்லடியார்களே, நாங்க ஒரு நாளும் வெல்ல மாட்டோம். பானி சே ஆயா பானி மே கயா, எங்களுக்கு தெரியும். இந்த தித்வா எல்லாம் உண்மையிலே சும்மா வந்துட்டு போறதல்ல, ஒரு செய்தியை கொண்டு வருகிறது, சும்மா வாரதே இல்லை. அல்லாஹ் சொல்றான், தௌபாவுக்கு வாங்கோ, தக்வாவுக்கு வாங்கோ, சுத்தத்துக்கு வாங்கோ. சொல்லுவார்களே, ஆற்றோரத்துல மாளிகை கட்டினவர் தண்ணி அடிச்சு கொண்டு போயிடுது. சொன்ன என்ன நடந்துச்சு? மக்கள் வந்து கேட்கக்குள்ள சொன்னார், பானி சே ஆயா பானி மே கயா, தண்ணியால வந்தது, பால்ல தண்ணியை கலந்தேன், தண்ணியாலே போயிட்டு. அதெல்லாம் நல்லவர்களுக்கு சோதனை வராதுன்றதல்ல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முழுதையும் இழக்க வேண்டி வந்தது. அல்லாஹ் உயர்த்தவும் தரலாம், இருக்கிறத பறிக்கலாம். சஹாபாக்கள்கிட்டையும் பறித்தான். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாட்டம் எடுத்தான், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாட்டம் எடுத்தான். அப்படி எடுத்தா பரவாயில்லை. ஆனால் சுத்தமற்ற தன்மையில் அது பறிக்கப்படும் என்றால் அது பெரும் சோதனையாக மாறும் கண்ணியமானவர்களே. அதனால் ஒருத்தரோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கொலே, இது எனக்கு திருப்பி அடிக்கும் அல்லது ஆகப்பெரிய சோதனை பரம்பரைக்கு அடிக்கும். புள்ள பாவம், தெளிவான பேச்சு, டிஎன்ஏ சுத்தமாகாது, சுத்தமான சம்பாதிப்பு இல்லைன்ற ஆகப்பெரிய சோதனை. கணவன் மனைவியில பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல்ல மாதிரிதான். அநியாயம் செய்வோம் என்றால் சுத்தி வரும், அநியாயமான தலாக் என்று சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு கணவன் மனைவி அடித்து கொண்டு விட்டார், இப்ப என்ன செய்யறது? கொலை செய்யப்பட்ட மனைவியின் சடலம் அவ்வாறே இருக்கிறது. உறவுகளிடமிருந்து தப்ப வேண்டும், செய்தது மறைக்கப்பட வேண்டும். சிலவங்க ஃபைல பெறற்றதுக்கே இருப்பார்கள். அடுத்தவனுக்கு கூலி வெற்றதுக்கு தானே சொந்தமா வந்து விடுவோம். கஷ்டப்பட்டு கொண்டார பணம், கூலி வேலை செஞ்சு கொண்டு வர பணம், இதுக்கு வெட்டையில சகோதரர்களே. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஆலோசனை கேட்கிறார். சொன்னார், இது பெரிய விஷயமா? சிலவங்களுக்கு பெரிசின் சிரிசி, ஹராமும் ஹலால். அன்பார்ந்தவர்களே, ஒரு வாலிபரை கொலை செஞ்சு உங்களோட மனைவியோட சேர்த்து வையுங்கள், கேட்டால் சொல்லுங்கள், தவறான முறையில் கண்டேன் கொண்டேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு கொலையை மறைக்க இன்னொரு கொலை செஞ்சு முடிச்சிட்டார். குடும்பம் சேர்ந்து அந்த அப்பாவி பெண் ஜனாசாவுக்கு ஏச்சி விடுகிறது. அடக்க கூட யாரும் வரல. இப்படி ஒரு பொல்லாத பெண்மணியாண்டு ஒதுங்கினார்கள். ஆலோசனை சொன்னவரையே கூட்டிக் கொண்டு வர போனார். அது அவர் வருகிறார். வந்து பார்த்தா 2 மையத்தீகுது. என்ன நடக்குது? கொலை செஞ்சு போட்டேன், யாரும் வாராங்க இல்ல. மனைவியிட மையத்தோட அடுத்த மையத்தை திறந்து பார்த்தா அது வேற யாரும் இல்லை, ஒரு வாலிபனை கொண்டு போடு என்று சொன்ன ஆலோசனை சொன்னாரே அவருடைய சொந்த மகன். சொந்த மகன். கமா ததீனு துதான். ஒரு நாளும் எங்களால் தப்ப முடியாது, கயாமத்திலும் கால தூக்க முடியாது. எல்லா கேள்வியும் பின்னால. முதலாவது எங்களை கொண்டு வந்தீங்க, எப்படி சம்பாதிச்சீங்க? சகோதரர்களே, நேரம் இல்ல, பிசினஸ் முறைகளோ அழகான வகைகளோ பரக்கத்தான ஆர்வமூட்டல்களோ இல்லாம இல்லை. ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தில் அல்லாஹ்வின் தீனுக்காக வேண்டி வெளியாகும், உயிர் தியாகம் செய்யும்
அந்த பிரயாணத்தோடு வியாபாரம் பேசப்படுகிறது. பரக்கத்தில் நாம் இல்லை. ஜும்மா நாள் இல்லை, அல்லாட கட்டளையை மதிச்சு அல்லாட அதான கேட்டு மஸ்ஜிதுக்கு வந்து பின்னால் பஜாருக்கு செல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? பரக்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். இப்னு கஸீர் எழுதுகின்றார்கள், ஹதீஸ் அல்ல, விளக்கமாக எழுதுகின்றார்கள். சாதாரணமான தினத்தின் வியாபாரத்தை விட ஜும்மாவுக்கு பின்னால் செய்யும் வியாபாரத்தின் பரக்கத் 70 மடங்காக அதிகரிக்கப்படும் என்று வருகிறது. பரக்கத்தீது ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. செருப்பு தைப்பவரின் கையை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள். இந்த வலிகளும் சிரமமும் கண்ட கரங்களோடு சொர்க்கத்தில் நீங்கள் நடமாடுவீர்கள். பஜாருக்கு போக வேண்டாம் என்று சொல்லப்படவே இல்லை, சொல்லப்படல சகோதரர்களே. ஆனா சுத்தம் தேவை, ஹலால் தேவை. இந்த அமல்களுடைய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தாரான். அதே மாதிரிதான் அந்த பணம் சுத்தமாகறதுடைய, பாதுகாப்புகிறதுடைய, பரக்கத்தாகிறதுடைய மிகப்பெரிய ஒரு இடம்தான் கண்ணியமான அல்லாட நல்லடியார்களே எங்களோட பணத்தோட அமல் செய்கிறது. அமல் செய்யணும். முக்கியமான 10 வருகிறது, நோன்பு வருகிறது, அரஃப் எது வந்தாலும் தெரியா, எப்படி லாபம் வாரண்டும் தெரியா, என்ன காலத்தில் இருக்கிறோம் தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சிலருடைய துஆக்கள் கபூல் ஆகாது. 3 பேரை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ கபூல் இல்லை. யார் அவர்கள்? அதில் ஒருவர் சொன்னா, ஒரு கோஷ்டி அந்த சந்தேகத்தோட புலங்கிறது தானே, கியாமத் நாள் வரக்கொலே நெருங்கக்கொலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தெளிவாக சொன்னாங்க. எங்களை வருமானம் வாரண்டு தெரியாம லாபம் ஈட்டிக் கொண்டே போவாங்க, ஹலாலோ ஹராமோ. யார்கிட்ட வாரண்டு தெரியா, என்ன வியாபாரம் செய்யறன்னு தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியானவர்களுடைய துஆ கபூல் ஆகாது. மடையர்களின் கரங்களில் தன்னுடைய முதலீட்டை செய்தவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களை வாரண்டு தெரியா, 1 கோடிக்கு 5 லட்சம், 10 கோடிக்கு இவ்வளோ, 15 கோடிக்கு இவ்வளோ, எங்களை வருகிறது. யார் கொண்டு வார, என்ன செய்யற? நீங்க கோடி சம்பாதிச்சதை விட அவர் தார லட்சம் மதிப்பா விளங்குது. லாபம் பெரிசி, ஹலாலா ஹராமா எங்களை வாராண்டு தெரியாது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, துஆ கபூல் இல்ல. அல்லாஹ் கியாமத்துல முகத்தை பார்க்க மாட்டான்னு வருகிறது. முகத்தை பார்க்க மாட்டான் கியாமத்துல. இன்னைக்கு நடக்கிறது தெரியும் எல்லாருக்கும். நம்பிக்கை, உண்மை. எங்களோட வீட்டுக்கு சும்மா வார இல்லை, எங்க போனாலும் ஃப்ளைட் டிக்கெட்டும் அவர் தான் எடுப்பார். நாங்க என்னத்துக்கு எழுதுறது? அல்லாஹ் சொல்றான், எழுதுங்கோ, லோயரை புடிங்கோ, சரியா அக்ரிமெண்ட் அடிங்கோ. ஆகப்பெரிய ஆயத்தில் அல்லாஹ் பேசுறான். ஆகப்பெரிய ஆயத்தில். மேன்மையானவர்களே, ஆச்சரியம் பரக்கத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு வீட்டை விற்றால் அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொருளை அல்லது அந்த வீட்டை போன்றொன்றை வாங்கிக் கொள்ளட்டும். அப்படி இல்லைண்டா வித்து தின்ற பணத்துல பரக்கத்தில்லைன்னு சொன்னாங்க. வாப்பட சொத்து முழுக்க வித்துப்படுகிறது. ஹதீஸ்ல வருகிறது. நான் சொல்றேன், வியாபாரத்தை எவ்வளவு ஆழமா பேசி இருக்கிறது இஸ்லாம். தந்தையிட பரம்பரையில முழு சொத்தையும் விற்கிற பிள்ளைகள் வருவாங்க. எது எந்த லாபம், என்ன பயன்பாடு, என்ன பிரயோஜனம் இருந்ததோ அதற்குரியதை அமைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான வழிகாட்டல். கண்ணை கட்டி கடல் எழுப்பல் இறக்கல்லைங்களே. எந்த வட்டத்தை எடுத்தாலும் தெளிவிருக்கிறது சகோதரர்களே, தெளிவிருக்கிறது. ஹலாலான சம்பாத்தியம் ஹஜ்ஜி கபூலாகிவிட்டது. ஹஜ்ஜி மப்ரூர் என்றதற்கு தான். அந்த ஹஜ்ஜி மப்ரூர், அந்த ஹஜ்ஜுடைய நன்மைப்படி 2 வாக்குறுதியை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒன்று சொன்னார்கள், வறுமை பரம்பரைக்கே வராதுன்னு சொன்னார்கள். எதை சொல்றாங்க? ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனாவை சொல்றாங்க. அழகான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தது சொன்னார்கள், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சகோதரர்களே, ஒருவர் சிரம்பட்டி எடுத்துக்கொண்டு அப்படி பஜார்ல போறார்.
கடைகளுக்கு பக்கத்தால் பொருட்கள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லுகின்றார்கள் என்பதை பாருங்கள். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான வார்த்தை. அப்படி புடவை கிடைச்சா, சாமான் கிடைச்சா அப்படியே அதை எடுத்துக்கொண்டு போவாரு. மாட்டிப்பட்டத, சிக்கிக்கொண்டத வியாபாரி கண்டு, நில்லுங்கள், எங்கட சாமான், எங்கட புடவை துண்டு, மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு தெரியாது என்று திரும்பி கொண்டு வந்து கொடுப்பார். அப்படி இல்லை என்றால் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தெரியாது அந்த வியாபாரி காணாவிட்டால் களவாண்டிய பொருளாக கொண்டு போவார், அதை பயன்படுத்துவார், அவர் அதே பொருளோடு நரகில் விழுவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. எங்க? பைத்துல்லால. சுத்தமாக்கேலா சகோதரர்களே. நாங்கள் நினைக்கிற தலைப்பல்ல. என்ன காலமாக இருக்கலாம், என்ன ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. இன்னும் ஆச்சரியம், இரத்தத்தை சிந்தின ஷஹீத், ஆட்டு மாட்டிட இரத்தம் அல்ல, தீனுக்காக வேண்டி உயிர் கொடுத்தவர். சஹாபாக்கள் சொர்க்கவாதி 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 என்று சொல்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுக்கு என்ன உத்தரவாதம் யா ரசூலல்லாஹ்? உங்களுடைய அடிமை போன்று நடந்து கொண்டவர்கள், உங்களுடைய அடிமையாக இருந்த மனிதர், இதைவிட வேற என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவர் ஒரு மீட்டர், எங்கட பாசையில் சொல்றேன்டா, ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் புடவை ஒன்றை பிடிச்சி நரகத்தில் தத்தளிச்சு கொண்டிருக்கிறார். சந்தேகமான பொருள். என்ன பொருள்? கனீமத் பிரிக்க முன்னால் எடுத்த ஒரு புடவை துண்டு, இரத்தத்தை சிந்தியும் இஸ்லாத்திட பெயர்ல சொர்க்கம் போகலாம நரகத்தில் நிற்கிறார். நரகத்தில் நிற்கிறார். ஃப்ளைட்ல போகல எடுக்கிற பெட்ஷீட்டை யோசிக்கத்தான் வேணும். தெரியாம பேகுலுக்கு போட்டுக்கொண்டு போகலா சகோதரர்களே. ஆக மேன்மையானவர்களே, சுத்தத்தோடு ஹலாலான சம்பாத்தியத்தோடு கொடுக்கப்படும் உதுஹியாவுடைய இரத்த துளி கீழே விழுகிறது. சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்திலே இவருடைய அந்தஸ்து உயர்கிறது. சதகாவுடைய எண்ணத்தோடு, சுத்தமான தூய்மையான எண்ணத்தோடு உழைப்பவர்களுக்கு அல்லாஹ் தனி வாசல்களை திறந்து பரக்கத்துகளை இறக்குவான். அந்த விவசாயிக்கு மழை இறங்கியது போன்று பேரை சொல்லி அல்லாஹ் மழை பெய்யுது. வட்டியை சம்பந்தப்படுத்தினா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சொந்த தாயோட ஜினா நடக்குது. ஜினா சிலவங்க சொல்ற, அதுக்கு நீங்க தான் முஃப்தி. உங்களோட கடையில பெண்கள் வேலை செய்யறா நீங்க தான் முஃப்தி. உங்களோட மனசு தான் பேசணும். தொடுறதும் பிடிக்கிறதும் என்னமோ எல்லாம் ஹலாலான மாதிரி. கற்பிணியாகிறா, வீட்டில் இருந்த மனைவி வேலைக்காரியாகவும், வேலைக்காரிய வந்த மனைவியாகிறா. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வோட பேச வேண்டியது. சக்கராத்ல களிமா தட்டிப்படுமான்னு யோசிக்க வேண்டியது. எந்த ஒரு தலைப்பிலையும் ஹராமை தோற்றிக்கொள்ள முடியாது. அதுல முதலாவது நஷ்டம், அமல்கள் கபூலாகாது. அடுத்தது பரக்கத் எடுபட்டு. ஒரு பெண் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் பஜாரில் நிறுத்தாட்டப்பட்டு அவள் அந்த இடத்தில் எங்களுக்குரியவர்களாக ஆக்கப்படுவார்களே ஆனால், ஹராமுக்கு வழிவகுப்போமே ஆனால், ஜினா நடக்குமே ஆனால், 3 பரக்கத்துகள் அல்லாஹ் கலட்டுவான். ஆயுள்ள பரக்கத், ஆரோக்கியத்துல பரக்கத், சம்பாதிப்புல பரக்கத். 3ஐயும் அல்லாஹ் நெருப்புல பட்ட பஞ்சி போல் எடுத்துக்குவான். பஞ்சி போல். ஆக மேன்மையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலே ஹலாலுக்கு, தக்வாவுக்கு, அல்லாஹ்வை பயப்பட்டதுக்கு, அந்த சம்பாதிப்புக்கு உரிய காலங்கள் தான் இது. ஒரு வகையில் சொல்ல போனால் அதை நாங்கள் யோசிச்சு எங்களோட வாழ்க்கையில் எடுக்கணும். எல்லாரும் இதற்கு விழுந்து கொண்டிருக்கிறேன்னு நான் சொல்லலை. கடனை கூட பயந்து கொள்வோம் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கடனை ஆர்வமூட்டும் வங்கிகள், அது இஸ்லாமிய வங்கி ஆயிருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை ஆர்வமூட்டல்ல. ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில பாதுகாப்பு தேடிய 2 விடயம், மினல் மக்ஸமி வல் மஹ்ரம். யா அல்லாஹ் கடன் இல்லாம மௌத்தாக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுவிச்சே கபூல் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுகின்றார்கள், ஒரு திர்ஹம்டா வெள்ளி நாணயம் கொடுத்துடுங்கோ,
இல்லைன்னா அவருக்கு மன்னிப்பு கிடைக்காது. கடன் ஆர்வமுற்ற ஒன்றல்ல இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு விளக்கத்தை நசீபாக்குவானாக, தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக்குவானாக. புனிதமான ஹஜ்ஜிக்கு சென்ற எமது ஹஜ்ஜாஜிகளுடைய எல்லோருடைய ஹஜ்ஜுகளையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் பரக்கத்தாக்கி வச்சிடுயா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை உனக்கு பொருத்தமாக்கி வைத்திடுவாயாக. நீ எங்களை மன்னிப்பாயாக, நீ எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கி வைப்பாயாக, உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக. எங்களோட வாழ்க்கையில் ஹராமான எந்த ஒன்றையும் கலந்துடாதையா அல்லாஹ். எங்களோட ரத்தத்தை சுத்தமாக்குற தொழிலையே எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யாழ் எங்களோட சந்தேகமான ஹராமான ஏதும் இருந்தால் இந்த துல்காதா மாதத்தினுடைய கடைசி கட்டத்தில் உறுதியான நியத்தை வைக்கிறோம் யா அல்லாஹ். அந்த அஷ்ராவுடைய அந்த நாட்கள் தெரிபடுகிறது யா அல்லாஹ். அதுக்கு முன்னால் எங்களோட ரத்தத்தை சுத்தமாக்குறோம் யா அல்லாஹ். உனக்கு தெரியும் எங்களோட கொடுக்கல் வாங்கல் யா அல்லாஹ். எது எங்களை மறுமையில் நஷ்டவாளியாக்குமோ, கபூரில் வேதனையை தருமோ, மறுமையில் நீ எங்களை பார்க்க மாட்டாயோ, சக்கராத்தில் களிமாவை தடுக்குமோ, அப்படியான கொடுக்கல் வாங்கலை விட்டும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். இந்த இடம் இந்த மஸ்ஜிதில் இருந்து சொல்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களை சுத்தமாக்குவாயாக, எங்களை ஹலாலான முறையில் வாழ வைப்பாயாக. அதனுடைய பரக்கத்தை எங்களோட ஹஜ்ஜில், எங்களோட உம்ரால, எங்களோட உதுஹியால, எங்களோட ஆமால்கள், எங்களோட ரமலான்ல, எங்களோட லைலத்துல் கத்ர்ல, எங்களோட அரஃபால அனைத்திலும் காட்டி தருவாயாக. எங்களை மன்னிச்சருள் புரிஞ்சிக்கோ யா அல்லாஹ். எங்களை வீணாக்கிடாதே யா அல்லாஹ். உன்னை நம்பி வாழ்கிறோம் யா அல்லாஹ். சுஜூத் செய்கிறோம் யா அல்லாஹ். அனைத்தையும் விட்டு விட்டு உன்னிடத்தில் வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ தான் எங்களுக்கு தேவையா அல்லாஹ். எங்களோட வியாபாரத்தால் நீ கிடைக்கணும் யா அல்லாஹ். எங்களை கொடுக்கல் வாங்கலாம் நீ எங்களுக்கு அமையணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக, துஆக்களை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்